எங்கடா இப்படி ரோட்ல நடந்து போயிட்டு வர? உன் பேர் என்ன? பேர் விக்கி. விக்கியா? எத்தனை படிக்கிற? 4வது. எங்க இந்த பக்கம் ரோட்டுக்கு எங்க போயிட்டு வர? எங்க அம்மா பாட்டு. அம்மாவா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வேலை செய்யுங்க. எங்க வேலை பாக்குறாங்க? மாநகராட்சி வேலை. அப்படியா? இன்னைக்கு ஸ்கூல் இன்னும் கேட்கல. ஏன்டா? டிசி இன்னும் வாங்கலையா? ஏன் ஒரு மாதிரி பதஷ்டமாவே இருக்க? யார அவங்க திடீர்னு வந்து கேக்குறாங்கன்னு ஒரு மாதிரி யோசிக்கிறியா? அண்ணன் உன்னை பார்த்து ரோட்ல இப்படி நடந்து வந்தல, அதான் உனக்கு பக்கத்துல வந்து என்ன வேணும்னு கேக்குறக்கா வந்திருக்கேன். சரியா? பயப்படாத. உனக்கு எதாவது வேணுமா? படிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? செருப்பு இல்லையா? நீ செருப்பு இல்லையா உன்கிட்ட? காசு. காசு அவங்க அம்மாட்ட காசு இல்லையா? செருப்பு வாங்க காசு இல்லையா? அண்ணன் உனக்கு வாங்கி தரேன், செருப்பு வாங்கி தரேன். படிக்கிறதுக்கு என்ன தேவையோ வாங்கி தரேன். நல்லா படி. ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகாம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்படி அம்மா பின்னாடியே இப்படி மாநகராட்சி வேலை பார்க்குறாங்க, அம்மா பின்னாடியே போனோம்னா நாளைக்கு நம்மளும் இந்த வேலை தான் பார்ப்போம். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நீ நல்லா படி. அம்மாட்ட அண்ணன் வந்தாங்க, எனக்கு உதவி பண்ணான்னு சொல்லு. சரியா? உனக்கு என்ன செருப்பு பிடிக்குமோ வாங்கிக்க. ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு போறப்ப செருப்பு போட்டு தான், எங்க போனா செருப்பு போட்டு தான் போகணும். சரியா? நோட்டு ஒண்ணு கொடுத்து, நோட்டு அவன் கேட்குற நோட்டு கொடுத்துருங்க. எல்லாமே இருக்கலாம், எல்லாமே இருக்கு. அந்த பழம் தானே? அந்த பழம் இருக்கு, சாப்பிட்டுக்கான். சரியா? இருந்தா நீ கேட்ட படிக்கிற கேட்ட எல்லாமே இருக்கு. சரியா? நீ கேட்ட மாதிரி நோட்டு, பேனா, பென்சில் எல்லாமே இருக்கு. இந்த இதுல உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு. அம்மாட்ட சொல்லு, நல்லா படி. படிச்சு என்ன ஆகணும்னு எனக்கு ஆசை? டாக்டர் ஆகணும்னா இப்படி நல்லா படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அண்ணனோட நம்பர் தானே, அம்மா நோட் பண்ணிக்கோ. ஏதாவது உனக்கு குடும்பத்துல ஏதாவது தேவைனாலும், அம்மாவுக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அண்ணன் உனக்கு படிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்றேன். உன் தம்பி இருக்கானே, அவனுக்கு நான் உதவி பண்றேன். சரியா? அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா அந்த இங்க சுடுகாட்டுல பணம் இருக்கிறாங்க. சுடுகாட்டுல பணம் இருக்கிறாங்க. உங்க அப்பாவா? படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா இல்ல அப்பா அம்மா மாதிரி கஷ்டப்படணுமா? படிச்சு பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆகணும். நம்ம கையில தான் இருக்கு. அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உனக்கு தெரியுது இல்ல? நல்லது சொல்லனா கெட்டது சொல்லனா? நல்லது தானே தெரியுது. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுதுல்ல? அப்பா அம்மா படுற கஷ்டம் நம்ம படக்கூடாதுன்னா நம்ம நல்லா படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? உங்க அப்பா அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறியா இல்லையா? என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மாவை சாப்பாடு போடணும், உட்கார வச்சு நீ சாப்பாடு போடணும். ஏன்னா அவங்க உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல. சரியா? உனக்கு என்ன வேற என்ன தேவையோ கஷ்டம்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் படிப்பேன். கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் படிப்பியா? வெரி குட். கை கொடு. என் நம்பர் வச்சுக்க. உனக்கு ஸ்கூலுக்கு வேற என்ன கேட்டாலுமே நீ கூச்சப்படாத. இனிமே அண்ணன் உனக்கு இருக்கு. அண்ணன் உனக்கு உதவி பண்றேன். வெரி குட். நல்லா படிச்சு ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சர்ல பெரிய அளவா. ஓகேவா? எதனால அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? இனிமே செருப்பு போட்டு தான் போகணும் எங்க போனாலும். பாய். இந்த மாதிரி ரோட்ல இருக்க சிறுவர்களை பார்த்தா நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணி நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சா அவங்களும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையை இப்படிதான் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்ணா அவங்களும் வாழ்க்கையில படிக்கணுங்கிற எண்ணம் வந்து முன்னுக்கு வருவாங்க.